இருக்கிறது கிடையாது ஒரு அர்த்தம். அல்லது ஒரு முற்பட்ட காலத்தில் வந்து அல்லது நம்மளை எல்லாரும் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய சூழல் இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் அதை சிந்திச்சு பார்க்கும்போது உண்டாகிற ஒரு சுகம் இருக்கு இல்லையா, ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அந்த நினைவின் குதூகலம், அந்த நினைவின் குதூகலம் மட்டும் இல்லைன்னா எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் கவிதை பிறந்திருக்காருன்னு தான் நான் சொல்றேன், கதை பிறந்திருக்காருன்னு தான் நான் சொல்றேன். வேற வேற லெவலில் எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு, ரொம்ப படிக்கணும்னு தோணுச்சு. ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிறது அவரோட பணி அதுதான். அந்த நாவலை நிறைய வாங்கி வாசிக்கிறதுக்கான உத்வேகத்தை உண்டாகணும். சுந்தரபுத்தர் வந்து எனக்கும் என்னையை பற்றி எழுதியிருப்பாங்களோ ரொம்ப ஆர்வமாக. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து புரட்சி நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு வேலை செஞ்சிருக்காங்க. நாளை காலையில் புரட்சி நடக்க போகுது, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடணும், பிடிச்சா புரட்சி அப்படின்னு பயங்கரமாக அமைப்புகளெல்லாம் நான் வேலை செஞ்சேன் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மழை பெய்யா மழை பெய்ஞ்சு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு அப்படியா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு செய்தியாக கலந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு, ஒரு காலகட்டத்தில் உருவாச்சு. சொல்கிற கதையெல்லாம் வச்சு ருஷ்ய இலக்கியங்களை பொறுத்த மட்டும் வந்து ஜிகித் ஐக்கியதாவோட முதலாசிரியர். அப்போ அதான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஊர்னா வெறும் அந்த ஊர் கிடையாது, அதில் இருக்கிற உயிரினங்கள், அதில் இருக்கிற நீர்நிலைகள், அதில் இருக்கிற இரவு பகல் வெயில், அந்த வாழ்க்கை, இதுதான் ஒரு ஊர், இதுதான் அப்படிங்கிறத ஒரு ஊரை புரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு நாவல் இலக்கியங்களில் வந்து சாத்தியங்கள் அப்படின்னா ருஷ்ய இலக்கியங்கள் தான் அது ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த தினம் எங்களுக்கு அப்போ இந்த நாட்டுக்கு என்ன ஒளிப்பதிவாளர்களுக்கும் இலக்கிய தேவைப்படுது, எடிட்டருக்கும் இலக்கிய தேவைப்படுது. இந்த இதில் வந்து என்னுடைய கவிதைக்கான தினவில் வந்து ஆகாசமூர்த்திக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாசிக்கு கரிசனத்துக்கிற அந்த நூலுக்கு லக்ஷ்மி எழுதின விமர்சன உரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த விமர்சன உரை வந்து அதை நான் படித்தப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஒரு கவிதைக்கு எடிட்டிங் எவ்வளோ முக்கியமான தேவை அப்படிங்கிறத நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். கவிதைக்கு எடிட்டிங் போது எங்கே ஒரு கவிதையை நிறுத்தணும்னு ஒரு கவிஞருக்கு தெரியணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கற்றுத்தந்த ஆசிரியர் குருநாதர் லட்சுமி. இதை வந்து நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்போ வரப்போகிற என்னுடைய தொகுப்புகளில் எடுத்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எடிட்டிங் போயிட்டு இருக்கேன். ஒரு 5 நாள் கழிச்சு அதை எடுப்பாங்க, டைப் பண்ண கொடுத்துருவது, டைப் பண்ணி மறுபடியும் வாங்கிட்டு இப்படி கிட்டத்தட்ட 9 தடவை எடிட் பண்ணி, ஆனால் நீக்கிக்கிட்டு தான் இருக்கிற ஒரே சேர்க்கல, எதையுமே நான் சேர்க்கல. அந்த எடிட் பண்ணி அது இப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டை பற்றிய இந்த புகார் பெட்டி படத்தில் போனிக்கு வந்து நான் எடிட் பண்ணுறோன்னு சொல்லி என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க. அவர் வந்திருந்தாரு, தாமரை வந்திருந்தாரு, என்ன கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் புதுசாக டைரக்டரும் கூட இவர் தான் எடிட் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இன்னொருத்தர் பக்கத்தில் இவர் தானே எழுதி கொடுத்தாரு அப்படியான உலகம் தானே இது. அப்படி ஒரு பயமும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் லட்சுமி வந்து அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வந்து எடிட்டிங் பண்ணி எனக்கு ரொம்ப சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு கவிதை வந்து எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சார். கீழே கட் பண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகுது உங்கள்கிட்ட, இந்த கட் பண்ணி அனுப்பிச்சா அவங்க பார்த்துட்டு அந்த சூட்சமே எனக்கு பிடிச்சிருச்சு. முடிவெட்ட நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து சிக்கல் அப்புறம் வெட்ட ஆரம்பிச்சுருக்காங்க இல்லைங்களா, சிசரை கையில் வச்சுட்டு. அது மாதிரி எந்த கவிதையை பார்த்தாலும் இதை எடிட் பண்ணுறது அப்படி ரொம்ப நாளும் பொழுதும் கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் தான் இந்த
வாழ்க்கையாக இருக்குது. ஐயா அவங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள், இதயபூர்வமான பாராட்டுகள். அது ஒரு மறைந்திருந்து ஒரு எழுத்தாளரை கொண்டு வந்ததுக்கு நான் ஒன்றும் என் மனைவியிட்ட சொன்ன ஒரு கதை தான் அது. இவ்வளவு எழுதுகிறீங்களே, இதுக்கே கூட பேச மாட்டேங்கிறது, பெரிய ஒரு கடமை வீரம் மாதிரி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது என்ன இருக்குது, இது லிட்ரேச்சர் தான் வந்து நாளைக்கு வந்து எப்படி நீங்கள்